திமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்ட முதலீட்டு ஒப்பந்தங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு நடைமுறைக்கு வந்துவிட்டதா என அரசுக்கு அன்புமணி கேள்வி. பச்சை பொய்தான் திமுகவின் முதலீடு என விமர்சனம். 2 நாள் பயணமாக ஜப்பானில் இருந்து சீனா புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. நாளை நடைபெறும் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்பு. தங்கம் விலை ஒரு பவுன் 77,000 நெருங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. பவுனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் ஆலையில் தகடு வெட்டி கொண்டிருந்த மகேந்திரன் என்பவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டம் சாணிப்பட்டியில் 3 லட்சம் ரூபாய்க்காக கொத்தடிமைகளாக ஆடு மேய்த்து வந்த சிறுவன் உட்பட 3 பேர் மீட்பு. ஆற்காடு அருகே சாலையின் நடுவே திரும்பிய தனியார் பேருந்து மீது மோதிய இருசக்கர ஊர்தி. ராமச்சந்திரன் என்ற இளைஞர் படுகாயம். ஓசூரில் மேம்பால சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்தி ஓட்டிகள் தவிப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வாரச்சந்தையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. கொலையா என காவல்துறையினர் விசாரணை.